இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி அந்த 3 நிமிஷத்துல அந்த மான்ஸ்டரை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அதோட ஸ்பேஸ் டைமோட ப்ராப்ளம் சால்வும் ஆயிடும். அதெல்லாம் சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர ஃபியூச்சர் மேன்? இத உங்களுக்கு சுலபமான பாஷையில புரிய வைக்கணும்னா, இந்த ஸ்பேஸ் டைம் பேர்ல வாட்டர் பைப்பை ரிப்பேர் பண்றதுக்கு போகணும். வாட்டர் பைப்பா? வாட்டர் பைப்ல குளிச்சா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இது என்ன சொல்ல வருதுன்றத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க வாட்டர் பைப்ஸ ரொம்ப வருஷமா பயன்படுத்தினீங்கன்னா அதோட பார்ட்ஸ் உடைஞ்சு போயிடும், இல்ல அது துரு பிடிச்சிடும். சோ நீங்க அதை ரிப்பேர் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் பைப்பை யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த பழைய பைப்பை புது பைப்போட ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் அந்த எக்ஸ்டர்னல் பைப் இருக்கு இல்லையா, அதுதான் 3 மினிட் வேர்ட். நான் சரியா சொன்னா ஃபியூச்சர் மேன்? ஐ அம் ரைட் ஃபியூச்சர் மேன்? அப்சல்யூட்லி ரைட். சிச்சுவேஷனை புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள். ஆனா அவங்க 3 நிமிஷத்துல மான்ஸ்டர்ஸ் அவங்களோட ஒரிஜினல் வேர்ல்டுக்குள்ள திரும்ப போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் சரி, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னாலையும் மிட்சியாலையும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சது? இது டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ட்ரோல் ஆபீசரோட யூனிவர்சல் ரெஸ்பான்சிபிள் சிஸ்டம். அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலனா அப்ப அவங்க ஏஜென்டோட மனசுல இருக்கிற உண்மையை பார்த்து அவங்களுக்கு பவர் கொடுப்பாங்க. அப்புறம் யாரோட மனசுல ஜஸ்டிஸ்க்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும். ஆனா இப்படி ஒரு ஆர்டினரி ஃபேமிலிக்கு எப்படி அவ்வளவு பவர் கிடைச்சதுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நாங்க ஆர்டினரி ஃபேமிலின்னு ஒத்துக்கிறோம், ஆனா நீ தான்